இருதயராணி 33 டோர் நம்பர்ல பொது கழிப்பிடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி ஏசி போட்டு அங்கதான் ஓட்டுறாங்க. சென்னை வேசார்பாடி P3 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஜீவா ஸ்டேஷனுக்கு நீங்க இப்படி லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா MM கார்டன் ஃபர்ஸ்ட் தெரு. இது பொது கழிப்பிடமா இருந்தது சார். இது 2012ல இருதயராணின்னு சொல்லக்கூடிய அந்த லேடி ஆக்கிரமிச்சிருக்காங்க. இருக்க ஜனங்களும் இந்த ஒரு நம்பர் சொல்லக்கூடிய காட்டன் ட்ரெஸ்ல ஆடுறானுங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு அந்த தெருவில் ஜனங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையா மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஒவ்வொரு டாய்லெட்டும் பொது கழிப்பிடங்கள் பராமரிக்க இல்லாம இரவு நேரத்துல சில சமூக விரோதிகளுக்கு விபச்சாரம் செய்யவும் இந்த குடிக்கவும் கஞ்சா அடிக்கவும் மட்டுமே பயன்படுற இது போன்ற பொது கழிப்பிடத்துக்குள்ள வச்சு புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இது தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே நடக்காது. 24க்கும் மேற்பட்ட பெண் தாதாக்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்கன்றத நம்ம ஆதாரத்தோட வைக்கிறோம். ஒவ்வொரு பெண்கள் மீதும் சுமார் 10க்கும் மேற்பட்ட இருதயராணி போல ஆட்கள் ஆங்காங்கே பெண் தாதாவா உருவெடுத்து அக்யூஸ்டுக்கு மாதிரி சில பேர் கும்பலை வச்சுன்னு, ஏன்னா இருதயராணியுடைய பையன் தான் ராஜேஷ், அவன் தான் ஒரு நம்பர் ஓட்டுறான். அம்மா இருக்க தைரியத்துல தான் அவன் ஓட்டுறான். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். சென்னை மாநகராட்சி கண்ட்ரோலில் ஜோன் பார்த்திங்கன்னா 15 ஜோன் இருக்குது. இந்த 15 ஜோனில் 200 வார்டு இருக்குது. இந்த 200 வார்டில் பொது கழிப்பிடம் மக்களுக்கு பயன்படக்கூடிய பொது கழிப்பிடத்தை கட்சிக்காரங்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான பொது கழிப்பிடம் பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதை காலங்காலமாக இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மாற்றாக நாங்கள் அதிமுக வந்திருக்கோம் சொல்லக்கூடிய கட்சியாக இருக்கோம் சரி, நீ ஒரு பொது கழிப்பிடத்தை ஏற்றினா நான் ஒரு பொது கழிப்பிடம் ஏற்றுவேன்ட்டு பல்வேறு இடங்களில் பொது கழிப்பிடத்தை கூட விட்டு வைக்காமல் மக்களுடைய சொத்தை ஆக்கிரமிச்சு இருக்காங்க. இப்போ என்னென்னா பஸ் ஸ்டாண்டாண்ட பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டு வயசானவங்கலாம் நிற்கிறப்போ அவங்களுக்கெல்லாம் போதுமான பொது கழிப்பிடம் வசதி இல்லாத காரணம் என்னன்ட்டு நம்ம ஒரு பெரிய லெவலில் ஆய்வு செய்ததில் இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா சென்னை வேசார்பாடி P3 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஜீவா ஸ்டேஷனுக்கு நீங்கள் இப்படி லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா MM கார்டன் ஃபஸ்ட்டு தெரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒரு நம்பர் சொல்லக்கூடிய காட்டன் ட்ரெஸ் என்பது ஆடுறாங்க. அது எங்கே ஆடுறாங்கன்னா மாநகராட்சி எடுத்து ஆக்கிரமிச்சு, அதாவது அங்கே இருக்க மக்கள் ஒரு காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது பொது கழிப்பிடமாக இருந்தது சார். இது 2012ல் இருதயராணின்ட்டு சொல்லக்கூடிய அந்த லேடி ஆக்கிரமிச்சிருக்காங்க. நாங்கள் போய் கேட்டால் நான் யார் தெரியுமா, என்னுடைய மருமகன் யார் தெரியுமா. ஆக்சுவலாக அவங்க மருமகன் பிரபல ரவுடி மாறின்னு இருந்தார். சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலையை அந்த காணொலியில் பார்ப்போம் சரி. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த செய்திகள்லாம் அவருக்கு மன உளைச்சலில் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துட்டார் அந்த மாறின்றவர். அவர் யார் பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடி பாம் சரவணனுடைய அண்ணன். பாம் சரவணனுடைய அண்ணன் இவர் பொண்ணை எடுத்திருக்காரு, அந்த இருதயராணியுடைய பொண்ணு எடுத்துறாரு. அதனால் என் மருமகன் பாம் சரவணெல்லாம் வருவாங்க, எங்ககிட்ட யார் பிரச்சனை பண்ணாலும் இந்த ஊர்லேயே நாங்கள் தான் ரவுடிசம் பண்ணிகிட்ருக்க இந்த இருதயராணி ஒரு காலத்தில் ADMKல கவுன்சிலராக இருந்துக்கிறாங்க 2012ல். இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் தினசரி. இன்றைக்கி கூட காலையில் நேற்று தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லோரும் போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ்ன்றவன் தலைமறைவு. இருதயராணியுடைய மகன் பேர் தான் ராஜேஷ், அவர் தலைமறைவு. ராம்குமார்ன்றது இவருடைய கூட்டாளியாக இருக்கார். இப்போ என்னென்னா இவங்க தொடர்ந்து அந்த பப்ளிக்கில் ரொம்ப நியூசன்ஸ் பண்ணிவிட்டு எங்கே பார்த்தாலும் எங்கே இருக்க ஜனங்களும் இந்த ஒரு நம்பர் சொல்லக்கூடிய காட்டன் ட்ரெஸ்ஸில் ஆடுறானுங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு அந்த தெருவில் ஜனங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக இருக்குது. வெளியே கூட வர முடியல. என்ன பார்த்திங்கன்னா அங்கேயே சிகரெட்டை பிடிச்சிக்கின்னு அங்கேயே கஞ்சா வச்சுக்கின்னு இருக்காங்க. ஒரு குழந்தை கடைக்கு போகணுன்னா கூட ஒரு அச்சமாக இருக்குது. ஒரு பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாத ஏரியாவாக P3 லிமிட்டில் இந்த ஏரியா இருந்திருக்கு. இப்போ நான் உடனே எனக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கேட்டவொடனே என்னங்க 2012லேருந்து இப்போ 14 வருஷம்
2026 ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த ஏரியாவில் இது போல் ஒரு சம்பவம் அப்பப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும், அப்பப்போ வந்து தொடர்ந்து வந்து கொஞ்ச நாள் அப்படியே நிற்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்டன் ட்ரேஸ் சொல்லக்கூடிய இந்த ஜூது வந்து இருக்குது. சரி, இதை நம்ம என்ன பண்ணோம், P3 இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் ராஜ் பிரபு சார்கிட்ட காணொலியில் பேசியிருக்கோம். அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். இப்போது சார் சசிகுமார் வந்து சமூக ஆர்வலர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஒன்னும் இல்ல சார், இப்போ MM கார்டன் முதல் தெருவுல காட்டன் ட்ரெஸ் 1 நம்பர் சொல்லக்கூடிய காட்டன் ட்ரெஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப இருக்காங்களா சார்? இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க சார். உங்க சார் ஒருத்தர் அங்க இருக்காரு, ஒரு SI சார் வந்திருக்காங்க. இப்ப 100 கால்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்க. அந்த லாஸ்ட்ல வந்து பொது கழிப்பிடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி இருதய ராணி அவங்க முன்னாள் கவுன்சிலர் ADMK அவங்க பையன் ராஜேஷ் தான் நடத்துறாங்க. அந்த இப்ப இல்ல பேட்டர்ன் வந்து இப்பதான் சொன்னாங்க 100 கால்ஸ் கொடுத்து போட்டேன். அந்த இருதய ராணி வந்து 33 டோர் நம்பர்ல பொது கழிப்பிடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி ஏசி போட்டு அங்கதான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு கேக்குறேன். இல்ல சார், போலீஸ் இருக்காங்க, எல்லாரும் போலீஸ் இருக்காங்க. அவங்க யாரும் இல்லன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே இருக்காங்க. ஆதாரத்தோட 1 நம்பர் அவங்க ஓட்டின சீட்டோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ டோர் நம்பர் 10 இருதய ராணி வீட்டு 3வது மாடியில பண்டில் பண்டிலா இருக்கு லாட்ரி, 1 நம்பர் லாட்ரி 3வது மாடி, டோர் நம்பர் 10. டோர் நம்பர் 10 இருதய ராணி வீடு 3வது மாடியில சர்ச் நீங்க போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும் சார். பண்டில் பண்டிலா 1 நம்பர் லாட்ரி டிக்கெட் இருக்கு. டோர் நம்பர் 10 3வது மாடிங்களா? டோர் நம்பர் 10 சார். டோர் நம்பர் 10 3வது மாடி. டோர் நம்பர் 10 3வது மாடியில இருதய ராணி வீடு மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருதய ராணி இருக்காங்க. 3வது மாடியில லாட்டரி டிக்கெட் பண்டில் பண்டிலா இருக்கு. இத நீங்க புடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நேம் இருக்கும் சார் டிஸ்ட்ரிக்ட்ல. இப்ப நான் அவரு என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்பெக்டர் சொல்லாம நான் வீட்டுக்குள்ள ஏற மாட்டேன்றாரு. அப்ப அந்த இடத்துல வந்து இருக்குன்றத கன்ஃபர்மேஷன் பண்றாங்க இன்ஃபார்மர். நேரா பண்ணா புடிச்சிடலாம். அப்புறம் அவங்க அதை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சோடனே நம்ம போய் தேர்தல ஒண்ணு இருக்காது. இப்ப நீங்க கேமரால காலையில பாருங்க, கேமரால எவ்வளவு ஜனம் இருக்கு. நேத்து ஃபுல் டே பாருங்க, அந்த தெரு ஃபுல்லா ஜனம் இருக்கு. போலீஸுக்கு வந்து கெட்ட பேர் ஆகுது. அதனாலதான் வந்து நான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாவே ரிஜிஸ்டர் பண்றேன். ஆல்ரெடி ISA சுரேந்தர் சார் கிட்டயும் சொன்னேன், போஸ் அண்ணன் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் சொன்னேன், யாரும் நடவடிக்கை எடுக்கல. அதனால இன்னைக்கு வந்து 100 கால்ஸ் கொடுத்து முறையா கம்ப்ளீட் ரிஜிஸ்டர் பண்றேன். இருதய ராணி, ராஜேஷ், ராம்குமார் 3 பேர் அக்கிரமணம் பண்றாங்க. பப்ளிக் டாய்லெட்டை கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. இப்ப நீங்க டோர் நம்பர் 10 3rd ஃப்ளோர்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நேம் இருக்கும். இப்ப உடனே பிரஸ் வர வைக்கிறேன் நான் அங்க. நீங்க அப்படியே எடுத்து பிரஸ்ல காமிங்க சார். கொஞ்சம் நல்லா இருக்கு சார். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். வேற ஒண்ணு கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட இந்த காணொலி வந்து இன்ஸ்பெக்டர் உடனே நடவடிக்கை எடுத்து அவங்கள பண்ணார். ஆனால் உள்ளே போய் பார்த்தாலே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாமே ஆக்கிரமிப்பு லேண்டு, பப்ளிக் பாத்ரூம்லேருந்து கார்பரேஷன் இடங்கள்லாம் பயங்கரமாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சென்னை மேயர் இருக்காங்க ரிப்பன் பில்டிங்கில், மேயர் பிரியா 74வது வார்டில் கவுன்சிலரு. அவங்க இருக்க ஜோனு தான் இந்த ஜோன் 6. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் வரும். ஏன் மேயர் பிரியா வந்து நாங்கள் திமுகவில் இருக்கோம், அதிமுகவில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு இருக்குன்னு எடுக்கலை அப்படின்னு நம்ம போய் பார்த்தா, வெங்கடமா சமாதி ரோடில் இந்த சுடுகாடுக்கு போகிற சொல்லுவாங்க, வடமல்லி ஸ்ட்ரீட்லேருந்து வெங்கட சமாதி போகிற ரூட்டில் ஒரு 2 பாத்ரூமு அதையும் ஆக்கிரமிச்சிடறாங்க. அது ஒரு திமுக பிரமுகர் ஒருத்தர் ஆக்கிரமித்து காலங்காலமாக வீடு கட்டின்னு துணி துவச்சிருக்காங்க. இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அங்கே ஒரு 12 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதான் நம்மளுக்கு P2 ஓட்டர்லேருந்து தகவல் கொடுத்துக்கிறாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா, பல்வேறு இடங்களில் நீங்கள் காணொலியில் பாருங்கள், ஒவ்வொரு டாய்லெட்டும் வந்து பொது கழிப்பிடங்கள் பராமரிக்க இல்லாமல் இரவு நேரத்தில் சில சமூக விரோதிகளுக்கு விபச்சாரம் செய்யவும் இந்த குடிக்கவும் கஞ்சா அடிக்கவும் மட்டுமே பயன்படுற ஒரு சொர்க்க லாட்ஜ் மாதிரி இருக்காங்க. அந்த நாத்தத்தில் எப்படி தான் உள்ளே போயிட்டு அந்த கஞ்சா அடிச்சுக்கின்னு அதுக்கப்புறம் பிச்சைக்காரி பைத்தியக்காரிலாம் பார்க்காம ரோட்டில் சாலையோரம் இருக்க அப்பாவி பெண்களை இது போன்ற பொது கழிப்பிடத்துக்குள்ளே வச்சு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது நடக்குது. ஸோ அந்த காணொலி எப்படி பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.
நீங்கள் பார்த்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் 5க்கு உட்பட்ட 58வது வார்டில் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சென்னை ஐப்பா கிரவுண்டு, அதாவது சூழியில் இருக்கக்கூடிய ஐப்பா கிரவுண்டுக்குள்ளே, அதாவது தினந்தோறும் காலையில் எழுந்து விளையாட வர பசங்களுக்கு நம்ம மாநகராட்சி விளையாட்டுத்துறையில் நம்ம உதயநிதி இருந்தார், அதாவது உதவாத நிதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாருங்கள் குழந்தைங்கலாம் விளையாட்டுறதுக்கெலாம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது நேரு ஸ்டேடியத்துக்கு ஒட்டினா மாதிரியே ஒரு 15 மீட்டர்ஸு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. பாத்ரூம் எல்லாம் வந்து இப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பொதுவாகவே சொல்ல போனீங்கன்னா மழை காலத்தில் வந்து நிறைய மரங்கள் விழுது அங்கங்கே. அந்த விழக்கூடிய மரங்கள்லேருந்து வரக்கூடிய கட்டைகளை எடுத்து இந்த பாத்ரூமு இது பார்த்திங்கன்னா கல் கட்டின பாத்ரூமு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பாத்ரூம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அர்ஜென்டிங் எமர்ஜென்சி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு மேலே சும்மா ஒரு கேனை வச்சு ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் இவ்வளோ செலவாக இருக்குன்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் பாத்ரூமில் பப்ளிக் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தண்ணி இருக்காது, சுகாதாரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதாவது அன்றைக்கே சொல்லிட்டாங்க, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, அது சத்தம் போட்டு கேட்குற கூட்டம் கேட்டுகிட்டே இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து திட்டங்கள் பல. ஒரு சிங்கிள் பாத்ரூமு, அதுவும் வந்து ஒரு மரம் வந்து குவாலிட்டியே இல்லாத மரம். நான் அவங்கள தேக்கு மரம் போட சொல்ல, ஓரளவாவது குவாலிட்டியான மரம் போடலாம். அது வந்து பாத்ரூமுக்கு பயன் இல்லை. எல்லா தெருவுக்கள்லையும் அந்த மாதிரி பாத்ரூமை சிங்கிளாக போட்டு ஏதோ பப்ளிக் மேலே ரொம்ப அவேர்னஸ்ஸு ரொம்ப அக்கறை இருக்கா மாதிரி பார்த்து இந்த பொது கழிப்பிடத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டி இருப்பதுன்றது ஒரு உண்மையான விஷயம். பல ஏரியாளுங்களை நான் சொல்லக்கூடிய, அதாவது ஆல்ரெடி சொன்னது தான், ஜோன் 1லேருந்து 15 வரைக்கும் ஒவ்வொரு ஜோன்லேயும் அது கீழே இருக்கிற வார்டிலலாம் டாய்லெட் கட்டுறன்ற பேரில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்றது தெளிவாக தெரியுது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் பப்ளிக்கு யூஸ் ஆகணும், டாய்லெட்டு சின்னதாக இருக்குது, நான் காசு கொடுக்குறேன், கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல வந்து நான் 4 லட்சம் தரேன் 3 லட்சம் தரேன்ட்டு பப்ளிக்கே வராங்க. அதை கூட பயன்படுத்தாத இந்த அரசியல்வாதிங்க இருந்திருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி, இன்னும் சொல்லப்போனால் கடந்த கால ஆட்சியில் வந்து அதை கூட பயன்படுத்தாத அளவுக்கு இருந்திருக்காங்கன்றது தான் மனவேதனையாக இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய வேசார்பாடியில் உடனே ஆக்ஷன் எடுத்து சம்மந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணாங்கன்றது ஓகேனாலும் ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி அந்த கும்பல் வந்து பண்ணுறாங்க. காரணம் போட்டாங்கன்னா இருதயராணி போல் ஆட்கள் ஆங்காங்கே பெண் தாதாவாக உருவெடுத்து அக்யூஸ்டுக்கு மாதிரி சில பேர் கும்பலை வச்சுன்னு, ஏன்னா இருதயராணியுடைய பையன்தான் ராஜேஷ், அவன் தான் 1 நம்பர் ஓட்டுறான். அம்மா இருக்க தைரியத்தில் தான் அவன் ஓட்டுறான். கிட்டத்தட்ட இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. இப்போ மாதத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இந்த இல்லீகலில். ஆனால் பப்ளிக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்றது அங்கே போனாலே தெரிஞ்சிடும். அங்கே இருக்க சிசிடிவி கேமராலாம் ஆய்வு செஞ்சாலே செஞ்சணும். பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் ஆனார் பார்த்தீங்களா, அந்த பிஎஸ்என்எல் பில்டிங்க்கு போகிற பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்போது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது, வெளியே ஆட்கள் யாருன்னே முகம் தெரியாது. அந்த ஆதாரம் ரிசிப்ட் எல்லாம் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போது நீங்கள் காணொலியில் பாருங்கள், 1 நம்பர்னால் இதுதான், இந்த மாதிரி பில்லு எழுதி கொடுக்குறாங்க. இந்த 1 நம்பர் ஆட வரவனுங்க ஒரு போதையில் அந்த தெரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் போய் ஒரு அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா அந்த செயலுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா அப்படின்ற கேள்வி நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள், இது வந்து தமிழ்நாட்டிலே எங்கேயுமே நடக்காது. தமிழ்நாட்டில் காவல்துறையுடைய 61 டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்னும் இது போல் கவுண்டர் கிடையாது. புளியாந்தோப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24க்கும் மேற்பட்ட பெண் தாதாக்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்கன்றத நம்ம வந்து ஆதாரத்தோடு வைக்கிறோம். ஒவ்வொரு பெண்கள் மீதும் சுமார் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. கஞ்சா வியாபாரியாக இருந்தாலும் சரி, கந்து வட்டியாக இருந்தாலும் சரி, அதாவது கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறவங்களும் சரி, போதை ஊசி எடுக்கிறோம் சரி, ஆண்களுக்கு நிகர் நாங்கள் இல்லை. நீங்கள் ஒரு 4 கொலை பண்ணால் என்ன, அந்த 4 கொலை பண்ணவனுங்களை நாங்கள் வச்சுக்கின்னு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், ரவுடிசம் பண்ணுவோம், இதை யாரெல்லாம் தட்டி கேட்குறாங்களோ அவங்களையும் நாங்கள் கொலை பண்ணுவோம். சமூக ஆர்வலராவது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு எங்களுடைய பளபளப்பான கத்திகள் கதவை தட்டுன்ற டைலாகோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மீறி இந்த ஏரியாவிலலாம் இருக்க மக்கள் எப்படி புகார் கொடுப்பாங்க. இப்போ இருதயராணியே பார்த்திங்கன்னா பாம் சரவணன் அவருடைய பேரை வச்சு தான் இந்த 1 நம்பர் ஓட்டுறாங்க. இது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, காவல்துறை டிசி அலுவலகத்துலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 800 மீட்டர்ஸ்குள்ளேயே இந்த சம்பவம் நடக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்னொரு காவல் நிலையம் P3லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளேயே இது நடக்குது.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா P1 ஸ்டேஷன்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்லேயே இந்த சம்பவம் நடக்குது. அப்போ சுற்றி காவல்துறை டிசி அலுவலகமாக இருக்கட்டும், ஏசி அலுவலகமாக இருக்கட்டும், காவல் நிலையமாக இருக்கட்டும், நாங்கள் என்ன வேணாலும் செய்வேன்ற ஒரு மமதையோடு இவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம இப்போ கேட்க வேண்டியது அதுதான். நீங்கள் யாருன்னா வேணாலும் இருங்க, மக்களுக்கு பாதிக்கப்படுற விஷயம் எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை தேவைன்னு ஒரு அழுத்தம் கொடுத்து காவல்துறை இன்னைக்கு ப்ரெஷர் கொடுத்தோம். அது இல்லாமல் இந்த இருதயராணியுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த நடத்துகிற இடம் 33 டோர் நம்பரு, அதில் ஏசி போட்டு நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு ஏசி போட்டு வசதியாக ஒரு நம்பர் எழுதுகிற அளவுக்கு ஒரு கொட்டாக்குள்ளே நடத்துகிறாங்க. ஆனால் இன்னொன்று அவங்க வீடு 10ஆம் நம்பர் டோர் நம்பரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க. 3வது மாடியில் ஒரு நம்பர் அந்த பில்லெல்லாம் நிறையா இருந்தது. நம்ம உடனே தகவல் கொடுக்குறோம், சார் இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபார்மர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மேலே போய் போனீங்கன்னா, இல்லை சார் அவங்க வந்து 3வது மாடி பூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்கள் காணொலியிலே கேட்கலாம், அது நாங்கள் பேசுனது இன்ஸ்பெக்டர் பூட்டிட்டு போயிட்டாங்க, நாங்கள் வந்து பர்மிஷன் இல்லாமல் போனோன்னா நகை காணோன்னு சொல்லி எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கன்றாங்க. அப்போ பாருங்கள், ஒரு அஃபண்டர் ஒரு பொருள் அங்கே இருந்தால் கூட இன்றைக்கி சட்டம் வந்து அதை எடுக்கக்கூட முடியாத சூழ்நிலை. ஏன்னா அங்கே இருக்க இப்போது யாரையாவது ஒரு 2 பேரை கூப்பிட்டு காவல்துறை வீடியோ எடுத்து அந்த பூட்டை ஒடிச்சு அந்த ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மூட்டை எடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. உடனே வந்து இவங்களுக்கு தகவல் போனதால் காவல்துறை வந்து நாங்கள் எடுக்க முடியாது சார், அந்த வந்து பூட்டு போட்டுட்ருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ண முடியாது, எங்கள் ஹையர் அத்தாரிட்டிக்கு பர்மிஷன் வாங்கணுன்னதால் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நைட்டோட நைட்டாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னென்னா, நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்க, யாருன்னா போய்க்கோங்க, தொடர்ந்து நாங்கள் ஓட்டி கொண்டு தான் இருப்போம், ஒரு நம்பர் மட்டும் இல்லை, பொது கழிப்பிடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு விஷயத்தில் இந்த 2 கட்சியுமே பொருந்தது. நீ ஒரு பாத்ரூமை திருடினா நான் ஒரு பாத்ரூமை திருடிக்கிறேன் அப்படின்னு பல்வேறு இடத்துல இது போல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ வடிவேல் காமெடி மாதிரி தான், மலையக்கானும் சொன்ன போய், ஏரியக்கானும் சொல்ல போய், தெருவக்கானும் சொல்ல போய், இப்போல்லாம் வந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற பெருநகர நகர சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான பொது கழிப்பிடங்கள் நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளது. நிறைய பராமரிப்பு இல்லாததால் பல சமூக விரோத செயல்களை செய்கிறாங்கன்றத ஆதாரபூர்வமாக நம்ம வந்து சமூக ஆர்வலராக இதை வந்து நம்ம சொல்கிறோம். எத்தனை விஷயம் நம்ம கொண்டு வந்தாலும் அதுக்கு கவுண்டர் கொடுக்க காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகள் நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி, அதுவும் நல்லது தான், யாருன்னா ஒருத்தர் போயிட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் தான் அவங்களுக்கும் விஷயம் தெரியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சமூக விரோதிகளால் மக்கள் எவ்வளோ பாதிப்பு, ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சிக்கு இன்றைக்கி பெண்களுக்கு, ஒரு வயதான ஒரு நபர்களும் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் நின்னால் பாத்ரூமை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வருது. பல சின்ன பாத்ரூமை கூட பல கட்சிக்காரனுங்க என்ன பண்ணுறாங்க, நான் காசு கொடுக்குறேன், பெருந்தன்மையோடு சில பேர் வந்து இதை கொஞ்சம் பெருசாக கட்டுங்க, இடம் இருக்க பாருங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் அவங்க செய்ய வர்றதையும் தடுத்துட்டு அதை ஆக்கிரமித்து சமூக விரோதில் செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். என்ன பார்த்திங்கன்னா, இப்போ கார்ப்பரேஷன் கமிஷனர் வேற மாறி இருக்காரு. இப்போது அந்த குமரகுருவை எடுத்துட்டாங்க. அவர் ஒரு உண்மையிலே சொல்கிற ஒரு உதவாக்கர ஒரு கமிஷனராக தான் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன், அவர் மேலேயும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏன்னா பல கார்ப்பரேஷன் இடத்த ஆக்கிரமித்து புகார் கொடுத்தாலும் அதை பற்றி நடவடிக்கையே எடுக்கிறதில்ல. செவடங்காதில் சங்கு ஊதுனா மாதிரி இருந்தார் ராதாகிருஷ்ணனும். இந்த குமரகுருவன் அவருக்கு ஈக்குவலாக இருந்தார். இப்போ புது கமிஷனராக போட்டிருக்காங்க, புது ஆட்சியாக இருக்குது. இந்த சமூக விரோத செயல்கள்லாம் இவங்களாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை நம்ம பதிவு செய்தோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.